கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசவிருக்கிற வார்த்தையை கேட்கலாமா? மத்தேயு 19 அதிகாரம் 27 அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, கிறிஸ்தவத்தில் வருகிற அல்லது ஆண்டவரை நோக்கி வருகிற ஒவ்வொருவரும் கேட்கக்கூடிய கேள்விதான் இது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் எனக்கு பாவ மன்னிப்பு கொடுத்து விட்டால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று ஒவ்வொரு விஷயத்திலும் எனக்கு என்ன கிடைக்கும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற சுயநலமுள்ள உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அங்கே இந்த வார்த்தையை பேதுரு இயேசுவினிடத்தில் கேட்கிறார். அதாவது, நாங்கள் உமக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, அழகாய் நான் படகில் ஏறி மீன்களை பிடித்து கொண்டிருந்தேன், வலை கிழிந்து போகத்தக்க மீன்தான், ஆனால் நீர் வந்து என்னை அழைத்தீர் என்ற ஒரே காரணத்திற்காக மீன்களை, படகை, வலைகளை என்று எல்லாவற்றையும் விட்டு வந்தேனே, நீர் சொன்ன இடத்திற்கெல்லாம் ஊழியத்திற்கு உமோடு கூட வந்தேனே, எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? 100 தனையான பலன், அது மாத்திரமல்ல நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு ஆண்டவருக்காக சில காரியத்தை விட்டிருக்கலாம், உங்களுக்கு பிரியமான சில காரியங்களை விட்டிருக்கலாம், உங்களுக்கு பிடித்து ஆண்டவருக்கு பிடிக்காத சில நபர்களை விட்டிருக்கலாம், அல்லது உங்களுக்காக நீங்கள் அநேக இடத்தில் அவமானப்பட்டிருக்கலாம், உங்களுடைய மரியாதையை நீங்கள் விட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட இடத்தில் எல்லாம் சுற்றி இருக்கிறவர்கள் ஒருவேளை உங்களை கேட்டிருக்கலாம், இதனால் உனக்கு என்ன கிடைத்தது? ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்லிக் கொண்டு போகிறாயே, உனக்கு என்ன கிடைத்தது என்று இன்றைக்கு கேட்கலாம். இன்றைக்கு உங்களிடத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், நீ 100 தனையான பலனை நிச்சயமாய் அடைவாய், அது மாத்திரமல்ல நித்திய ஜீவனையும் நீ சுதந்தரித்துக் கொள்வாய் என்று அழகான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அதற்காக இதே எண்ணத்தோடு நாம் ஆண்டவரை பின்பற்றுவது முற்றிலும் தவறான காரியம். ஏனென்றால் வேதத்தில் இன்னொரு வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த உலகத்தின், அதாவது இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் அவரை தேடுவீர்கள் என்றால் என்ன பயன்? ஒன்றுமில்லை. ஆகவே நமக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டு அவரை பின்பற்றுவதை விட, ஆண்டவரை நான் உம்மை நம்பி வருகிறேன், நீர் எதை கொடுக்க விரும்புகிறீரோ அதை மாத்திரம் தாரும் என்று அவரை நீங்கள் நம்பி பாருங்கள். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். நான் யோசிக்கிறேன், இங்கே அந்த பேதுரு, ஆண்டவரே எனக்கு என்ன கிடைக்கும் என்பதனால் ஆண்டவர் நித்தியத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை மாத்திரம் சொல்லிவிட்டார். ஒருவேளை அவன் இதை கேட்காமல் இருந்திருப்பான் என்று சொன்னால், ஆண்டவர் அவன் வாழ்ந்த நாட்களிலும் கூட அநேக காரியத்தை கொடுத்து, இதுவெல்லாம் தான் கிடைக்கும், எனக்காக உன் தாய் தகப்பனை விட்டாயே, நீ இவ்வளவு நாள் செய்து கொண்டிருந்த உன் வேலையை விட்டாயே, சில இடத்தில் எனக்காக அடிகளை கூட பட்டாயே, உனக்கு இதை கொடுக்கிறேன் என்று ஒவ்வொரு ஆசீர்வாதம் வரும்போதும் ஆண்டவர் அதை சொல்லி சொல்லி கொடுத்திருப்பார். எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, எனக்கு என்ன கிடைக்கும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறது, 100 தனையான பலன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. ஆனால் எந்த கேள்வியுமே கேட்காமல், ஆண்டவரே நீர் எனக்கு எதையும் தராவிட்டாலும் பரவாயில்லை, நீர் என்னோடு இருந்தால் போதும் என்று நினைக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உங்களுக்கு துணையாய் இருக்கிறேன், நானே உங்களுக்கு மிக பெரிய சொத்தாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.